கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பவுலடிகள் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், பக்க நம்பர் 292வது பக்கம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை வாசிக்கலாம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. சேர்ந்து சொல்லுவோம். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இன்றைய நாளின் செய்தியினுடைய தலைப்பு கிருபையில் பலப்படு. உன் சொந்த பலத்தில் அல்ல, உன் சொந்த ஞானத்தில் அல்ல, உன் சொந்த திறமையில் அல்ல, உன்னுடைய சொந்த மற்ற காரியத்தில் அல்ல. கிருபையினால தான் நம்ம ஸ்திரப்பட முடியும், கிருபையினால தான் நம்ம பலப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கிருபையில் நம்ம ஏன் பலப்பட வேண்டும்? பவுலடிகள் தன்னுடைய இளம் குமாரன், அடுத்த ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதனாகிய தீமோத்தேயுக்கு பவுலடிகள் நிருபம் எழுதும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீ பலப்படணும். எதற்காக? உன்னுடைய வாழ்க்கையில் தேவ பலன் எதற்கு வேண்டும் என்பதற்காக. இந்த வேதத்தை தியானித்து பார்த்தால் பல விதத்தில் நமக்கு தேவ பலன் தேவையாக இருக்கிறது. எதற்காக நம்ம பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆகமத்திலையும் வித்தியாசமாக எழுதப்பட்டு இருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த காலை பொழுதில் காண்பித்து, நீங்களும் அப்படி பலப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக பெரிய காரியங்களை தீமோத்தேயு மாதிரி செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். முதலாவது, இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்த பேதுரு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், 322வது பக்கத்தை நீங்கள் எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேதுரு எழுதுறாரு, எதற்காக நம்ம பலப்படணும், பலப்பட வேண்டிய அவசியம் என்ன, ஏன் கிருபையில் நம்ம பலப்படணும்னு சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லும். முதலாவது, நீங்கள் எதற்காக பலப்பட வேண்டும்? பேதுரு எழுதுறாரு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க போகிற உங்களை. அப்போ இந்த உலகத்தில் பாடுகளை சகிக்க நமக்கு ஒரு பலன் வேணும். யோபுவுக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய பாடு இந்த உலகத்தில் வந்த பொழுதும் அத்தனை பாடுகளையும் அவர் தேவ பலத்தினால எதிர்த்து நின்று மனைவியை பார்த்து சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாயே, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் சில தீமைகளை நம்ம பெறக்கூடாதா, அனுபவிக்க கூடாதா, நீ பைத்தியக்காரியா என்று சொல்ற அளவுக்கு அவனுக்குள்ளே தேவ பலன் இருந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இழந்த பொழுதும் அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் சோர்ந்து போகவில்லை. வேதம் சொல்கிறது, உதடுகளால் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. இதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த தேவ பலன். தேவனுடைய பிள்ளைகளை இங்கு பாருங்க, பேதுரு எழுதுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க போகிற நீங்கள், உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரா? முதல்ல சீர்படுத்த போறார். இன்னைக்கு அநேக பாடுகளில் தங்களுடைய சீரை இழந்து போய்விடுகிறார்கள், அடுத்து ஸ்திரத்தை இழந்து போய்விடுகிறார்கள், அடுத்து பலவீனப்பட்டு போய்விடுகிறார்கள். இந்த 3 காரியத்தை அவர் எழுதுறாரு. உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, கடைசியில் உங்களை நிலைநிறுத்துவதற்காக தேவன் உங்களுக்கு இந்த பலத்தை கொடுக்க தேவையா இருக்கு. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு, பலப்படு, ஸ்திரப்படு. அப்ப முதலாவது பாடுகளை சகிக்க, பாடுகளை தாங்க, பாடுகளிலே தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தரிடத்தில் கேட்க நமக்கு ஒரு தேவ பலன்,
தேவ தயவு, தேவ கிருபை நமக்கு தேவையா இருக்கு. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற கிருபையில் நீ பலப்படு ஸ்திரப்படு என்று சொல்லி. அப்ப பாடுகளை பார்த்து நாம் ஒரு நாள் கால்களை பின்னாடி வைக்க கூடாது. வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், பொய்யான குற்றம் சாட்டப்படுவீர்கள், ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப இந்த உலகத்துல பாடுகளை அனுபவிக்க ஒரு பலன் நமக்கு தேவையா இருக்கு. அதைத்தான் பேதுரு எழுதுறாரு. அதைத்தான் பவுலும் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இளைய குமாரனாகிய தீமோத்தேயே, நீ கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற கிருபையில தான் நீ பலப்படணும். உன் சொந்த பலத்துல நிக்க முடியாது, உன் சொந்த ஞானத்துல நிக்க முடியாது, உனக்கு இருக்கிற வேத ஞானத்துல நிக்க முடியாது, உனக்கு இருக்கிற முன் அனுபவத்துல நிக்க முடியாது. உன்னுடைய சொந்த பலத்தை நீ நம்பினேன்னா அந்த சொந்த பலன் உனக்கு காலை வாரி விட்டுரும். நீ கிருபையை நம்பித்தான் வாழணும், கிருபைதான் உன்னுடைய வாழ்க்கையில பலனாய் இருக்கணும்னு சொல்லி அழகாய் தன்னுடைய இளம் குமாரனுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. பாருங்கள், பவுலடிகளுக்கு ஒரு பலவீனம் சரீரத்தில் இருந்தது. அது சொல்றாரு, சாத்தானுடைய தூதன் என்னை கொட்டுகிற கொட்டாய் இருக்கிறது. அது 3 முறை நான் கர்த்தரிடத்தில் போய் நான் ஜெபம் பண்ணினேன், இது என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன் என்று அவர் சொல்றாரு. அதற்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு பதில், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கால வேளையில கிருபையினால தான் சிங்காசனம், கிருபையினால தாங்க நம்முடைய வாழ்க்கை, கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில அத்தனை காரியத்தை செய்யும். அப்ப அந்த கிருபையை நீங்கள் போக்கடிக்காதபடி வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்கி இருக்கிறான். அப்ப நம்ம உன்னதமானவருடைய ஒரு மறைவுக்குள்ள, அந்த கிருபைக்குள்ள நம்ம வந்து ஒண்டிக் கொள்ளும் பொழுது அந்த கிருபை இந்த வருஷத்துல நம்மை தாங்கி தூக்கி கொண்டு போக அது வல்லமையுள்ளதா இருக்குது. ரெண்டாவது, பவுலடிகள் 2 தீமோத்தேயு புத்தகம் 294வது பக்கத்துல இன்னொரு காரியத்தை சொல்றார். எதற்கு இந்த கிருபை நமக்கு தேவையா இருக்கு, பலன் நமக்கு தேவையா இருக்கு? 294வது பக்கம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறச்சாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஊழியம் செய்கிற நமக்கு இந்த வார்த்தையில கையை வச்சு நம்ம தன்னோடு ஜெபிக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஊழியம் செய்வதற்கு தேவன் துணை நின்றா தான் ஊழியம், ஜெபிப்பதற்கு தேவன் துணை நின்றா தான் நம்ம ஜெபிக்க முடியும். எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யணும்னா தேவனுடைய துணை இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க வேதத்தை கருத்தாய் வாசித்து பார்த்தால் யோனத்தான் தேவன் துணை நிற்க அந்த யுத்தத்தை அவன் நடப்பித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயால கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கு பாருங்களேன், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்ன செஞ்சாராம், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா முதல்ல தேவன் இந்த இடத்துல நிற்கணும். அந்த பிரசங்கத்தை கர்த்தரிடத்துல நம்ம கேட்டு வாங்கிட்டு வரணும். நாமளாக ஒரு வசனத்தை யூகத்தின்படியோ யோசனையின்படியோ எண்ணத்தின்படியோ மன விருப்பத்தின்படியோ நம்ம எடுத்துட முடியாது. இந்த வார்த்தைக்காய் எத்தனை மணி நேரம் நான் தேவனிடத்தில் இருந்தேன் என்பது எனக்கும் என் தேவனுக்கும் தான் அதனுடைய காரியம் தெரியும். இந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக பல மணி நேரங்கள் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்துதான் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு உங்கள் நடுவில் கடந்து வருகிறேன். இங்கு பாருங்களே, இந்த பிரசங்கம் யாராலே நிறைவேற முடியுமா? தேவன் துணை நின்றால் தான் பிரசங்கத்தை நம்ம நிறைவாய் செய்து முடிக்க முடியும். சொல்றாரு பாருங்க, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்ப எல்லாரும் கேட்கணும்னாலும் பிரசங்கம் பண்ணணும்னாலும்
கர்த்தர் நமக்கு துணை நிற்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்துறார். கைகளை தட்டி. அப்ப கிருபைக்குள்ள என்ன இருக்குது? பிரசங்கத்தை எடுக்க கிருபை இருக்குது, அதை பிரசங்கிக்கிற கிருபை நமக்கு இருக்குது, எல்லாரும் கேட்கிற கிருபை எல்லாம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இதைத்தான் பவுல் அழகா சொல்றார் தீமோத்தேயுக்கு, கர்த்தர் எனக்கு துணை நின்றாதான் நான் பிரசங்கிக்க முடியும். அவர் பாருங்க எத்தனை ஆகமங்களை எழுதினார். அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினாரு, ரோமர் புத்தகத்தை எழுதினாரு. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், இப்படியே வரிசை எழுதி கொலேசியர் எழுதிக்கிட்டே போறாரு. தீத்து, இன்னும் பிலமோனு, இப்படி எபிரேயர், எல்லா ஆகமத்தையும் அவர் எழுதினார்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம், கர்த்தரோ எனக்கு துணை நின்று. அப்ப தேவன் துணை நின்றால் தான் எந்த ஒரு ஊழியத்தையும் நம்ம செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு நமக்கு என்ன தேவை? கிருபையில நம்ம நின்றால் அவருடைய பலன் நம்மை தாங்கும். அதனாலதான் அவர் எழுதுறாரு, கிருபையினாலே நீ பலப்படு, கிருபையினாலே நீ கர்த்தரிடத்துல வா, நீ கிருபையினாலே கர்த்தரை பற்றி பிடித்துக்கொள், ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே நீ நிலை கொண்டிரு. பாருங்க, நோவாவை அவ்வளவு பெரிய பேழையில கொண்டு போய் சேர்த்தது என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் இருக்கிற நீதி என்னன்னா தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிடைத்த கிருபை தான். அந்த கிருபை தான் அவ்வளவு பெரிய அழிவில நோவாவையும் நோவாவுடைய மனைவியையும் சேம், காம், யாபேத் என்று சொல்லப்பட்ட 3 மகன்களையும் 3 மகன்களுடைய மனைவிகளையும் மொத்த 8 பேரையும் அந்த பேழைக்குள்ள தாங்கின ஒன்னே ஒன்று வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கர்த்தருடைய கண்களில் தாங்கக்கூடிய கிருபை, தூக்கக்கூடிய கிருபை, சுமக்கக்கூடிய கிருபை, பலப்படுத்தக்கூடிய கிருபை எல்லாம் அடங்கி இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்குள்ளதான் நம்ம பலப்படணும். அந்த கிருபை தான் நம்மளை தாங்கி நடத்தக்கூடியதா இருக்குது. அப்ப பாட அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலப்படுத்தப்படணும். அடுத்து புறஜாதியர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில், சபைகளுக்கு நடுவில் நம்ம ஊழியத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தப்படணும். அதுக்கடுத்து பாருங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 286வது பக்கம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க, ஏன் தேவன் நம்மளை பலப்படுத்துறார் தெரியுமா? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் நம்புறார். நீ உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவர் நம்புறதுனால தான் அவர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்களேன், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அப்ப நம்ம அவருடைய பார்வையில் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பார்வையில், பிதாவினுடைய பார்வையில் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். பவுல் எழுதுறாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் முக்கிய பொறுப்புல இருக்கிற உங்களையும் அவர் நம்பித்தான், நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு நம்பித்தான் இந்த ஊழியத்தை உங்க கையில தாரை வார்த்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்குவீங்க, தூக்குவீங்க, சுமப்பீங்க, திறப்பில் நிற்பீங்க, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுவீங்க, உழைப்பீங்க, அவங்களுடைய நல்வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஓடுவீங்கன்னு தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்களை நம்பி, என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் வந்திருக்கிற நம்மளோடு எதற்காய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார்? முதலாவது பாடுகளை சகிக்க நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, பிரசங்கங்களை நிறைவேற்ற, பிரசங்கங்களை பிரசங்கிக்க, பாடல்களை பாட, வொர்ஷிப்புகளை நடத்த, ஜெபம் பண்ண, திறப்பிலே நிற்க, அழுக, மன்றாட, தேசத்துக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய அவர் கிருபை நம்மளை பலப்படுத்துகிறது. மூன்றாவது, உண்மையுள்ளவன் என்று எண்ணித்தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அவர் நம் நடுவிலே கொண்டு வருகிறார். பாருங்களேன், இன்னொரு வார்த்தையை நான் உங்களை மத்தியில் வைக்கிறேன். எல்லாரும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா சேர்ந்து? எல்லாருமே, நீங்க எல்லாருமே ஊழியத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற பிரதானிகள், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்தில் எந்த ஒரு மூலையில் எந்த ஒரு பணி செய்தாலும் நீங்கள் தேவனுடைய அந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறவர்கள். உங்களை எல்லாருக்கும் தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். அப்ப முதல்ல பலப்படுத்துவதே ஒரு ஊழியம்தான். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கிருபையில நீ பலப்படு, என பலவீனப்பற்றாத, சோர்ந்து போயிடாத,
தடுமாறி போயிடாத, குழம்பி போயிடாத, ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போயிடாத, நீ பலப்படுன்னு சொன்னவர் எசேக்கியேல் மூலமா சொல்றார், பலவீனமானவைகளை பலப்படுத்துவது ஒரு ஊழியம், நசல் கொண்டவைகளை குணமாக்குவது ஒரு ஊழியம். அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தல, நசல் கொண்டவைகளை குணமாக்கல, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டல, துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டுட்டு வரல, காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். இது யாருக்கு சொல்றாரு? மேய்ப்பர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். என்ன சொல்றாரு பாருங்களே, நீங்க பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பலப்படுத்தாம இருக்கிறீங்களே, நசல் கொண்டு போய் நடக்க முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் குத்துண்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க குணமாக்காமல் இருக்கிறீங்களே, எலும்பு முறிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் நீங்க காயம் கட்டாமல் இருக்கிறீங்களே, துரத்தி அடிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் கூட்டி கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்கிறீங்களே, காணாமல் போன பிள்ளைகள்லாம் நீங்க தேடாமல் இருக்கிறீங்களே, இப்படியெல்லாம் சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். யாரை பார்த்து அங்கலாய்க்கிறாரு? மேல் வசனத்தை நீங்க பாருங்களே, யாருக்காக இதை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரா? 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மனுபுத்திரரே, இஸ்ரவேலரின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உர, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலரின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, மேய்ப்பர்கள் அல்லவா மந்தையை ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியங்கிறது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. நம்ம என்னைக்குமே கர்த்தரோடு விளையாடக்கூடாது. இந்த ஊழியங்கிறது மிக பயங்கரமான ஒரு காரியம். இந்த ஊழியத்தில் எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க. பலவீனமாக இருக்கிற மக்களை எல்லாம் நம்ம பலப்படுத்தி ஆகணும். நசல் கொண்டு போன ஜனங்களை எல்லாம் நம்ம குணமாக்கி ஆகணும். அடுத்து எலும்பு முறிஞ்சு கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு நடக்க முடியாமல் கிடக்கிறாங்க பத்தியா, ஆவியில் ஜபிக்கவே முடியல, துதிக்கவே முடியல, வேதத்தை படிக்கவே முடியல. சில பேர் வருவாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமிலி வந்துச்சு. அவங்களுடைய நிலை அவ்வளவு பரிதாபம். 12 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் 13வது வருடத்தில் சத்துவமற்று போய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுறாரு, போதக சமர்த்தனான்னு இரு, காரிய சமர்த்தனா இரு, சமயத்துக்கேற்ற போதகனாய் நீ இரு, யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணுங்கிறத நீ கர்த்தரிடத்தில் ஞானமாக கேட்டு சொல்லுன்னு எழுதியிருக்கிறார்ல. அப்போ இங்கே பாருங்க, ஒவ்வொரு சபையை நடத்துகிறவர்கள், ஒரு சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளவு பொறுப்பில் இருக்கிறாங்க பாருங்க. எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டணுமா, துரத்தி அடிக்கப்பட்டவர்களை கூட்டிட்டு வந்து மீண்டும் இணைக்கணுமா, காணாமல் போனதை தேடி போக கண்டுபிடிக்கணுமா, அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாம பலாத்காரமாய் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்களே. அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பாருங்களே, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவர்களை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு சொல்லலை. நம்ம எதை வந்து உட்காந்து பாட்டு படிச்சுட்டு துதிச்சுட்டு நம்ம கையை தட்டிட்டு போயிட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஒவ்வொரு நாளும் கிருபையில் பலப்பட்டு அநேகருக்கு நீ நற்கந்தகமாய் பிரகாசிக்கணும். அநேகரை நீதியின் சூரியனாகி இயேசுனிடத்தில் நீ கொண்டுட்டு வரணும். தீமோத்தேயுக்கு தான், அவன் ஒரு ஊழியக்காரன் அல்ல, இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறான், அவன் குமாரன் தான். சொல்றார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே. அப்ப இளம் பிள்ளைகளுக்கு தான் அதை எழுதுறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஊழியத்தில் புருஷராக இல்லாமல் சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பாலகர்களா இருக்கலாம், குமாரர்களா இருக்கலாம், குமாரத்திகளா இருக்கலாம், உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பலப்படணும். எதற்காக பலப்படணும்? பாடுகளை சகிக்க நீ பலப்படணும். அடுத்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க நீ பலப்படணும். அடுத்து வந்து உண்மையுள்ளவனாய் இருப்பதற்கு நீ பலப்படணும். அடுத்து நசல் கொண்டதை, பலவீனமானதை, துரத்துண்டதை கூட்டி சேர்த்து கொண்டு வந்து தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக நீ பலப்பட்டு பக்குவம் உள்ளவனாய் மாறணும். இன்னும் பாருங்களே, உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 227வது பக்கத்தில் மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் நான் வைக்க விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 227வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம்
28வது வார்த்தை, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. நல்லா கவனிங்க, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. ஏன்? யோசுவா யாரு? மோசையோடு ஊழியத்தில் இருக்கிறவன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன், அமலேக்கோடு யுத்தம் பண்ணினவன். மோசை சொல்ற வேலையெல்லாம் அவன் கேட்பான், மோசையோடு கூடயே இருப்பான். ஆனா அவனை இப்ப சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு கட்டளை கொடு, ரெண்டாவது அவனை திடப்படுத்து, மூணாவது அவனை என்ன செய்ய? பலப்படுத்து. எதற்காக? அடுத்த வார்த்தையை பாருங்க, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய். ஏன் திடப்படுத்தணும்? ஏன் பலப்படுத்தணும்? ஏன் அவனுக்கு கட்டளை கொடுக்கணும்? அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். அடுத்து பாருங்களே, கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவனே, நீ போகமாட்ட கானானுக்குள்ள, ஆனா உன் கூட ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா, எல்லாவற்றையும் வெறுத்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடி இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் பத்தியா. நீ யுத்தம் பண்ணுன்னு சொன்ன உடனே போய் அமலேக்கோடு தன் ஜீவனை பணைய வைத்து யுத்தம் பண்றான் இல்லையா? உன் கூட இரவும் பகலும் எப்பொழுதுமே உனக்கு மெய்க்காவலனாக உன் கூடையே இருக்கிறான் அல்லவா? அவன்தான் பலப்பட வேண்டியவன், அவன்தான் அடுத்து யுத்தத்தை நடத்த வேண்டியவன், அவன்தான் எழும்பி கானானுக்குள்ள என் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டியவன். அதனால நீ என்ன பண்ணணும் பாருங்களேன், இந்த வசனம், நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடு. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா நீங்க தான் நீ எழும்பி அநேகரை ஆதாயப்படுத்தணும். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். எல்லாரும் நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா யாரு தான் ஏசப்பா வேலைக்கு போறது? எல்லாரும் உங்க சொந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வேலையை யார் செய்வது? கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை பார்த்தீங்க. எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள், கர்த்தரை தெரியாமல் இருக்கிறார்கள், பரலோகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பாதாள வழியில எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்காய் திறப்பில் நிற்பது யார்? வேதம் சொல்கிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப பிரசங்கிக்கிறவன் வேணுமே, சொல்றவன் வேணுமே. பாருங்க, அந்த கந்தாக மந்திரி வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு புரியல. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பத்தி அவன் வேதத்தை படிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒன்னும் புரியல. தீர்க்கதரிசி யாரை குறித்து எழுதுறாருன்னு சொல்லி அவனுக்கு புரியாதபடி அவன் தருமாறி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அழகாய் பிலிப்போடு பேசுறாரு. நீ எழும்பி புறப்பட்டு ஓடி அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள். அங்க ஒருவன் வேதத்தை படிச்சு வேத வியாக்கியானம் தெரியாதபடி, வேத வெளிப்பாடு தெரியாதபடி, வேதத்தின் மறைபொருள் தெரியாதபடி அந்த ரதத்தில் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் அவனோடு பேசினாரு. வேதம் சொல்கிறது, அவன் ஓட ஆரம்பித்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தூக்க ஆரம்பித்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு, நீ ஓட ஆரம்பிச்சு பாரு, கர்த்தர் உன்னை தூக்க ஆரம்பிச்சிருவார். நீ எழும்ப ஆரம்பிச்சிரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ வாயை விரிவாய் திறக்க ஆரம்பிச்சிரு, கர்த்தர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்தான். அவன் ஓடி ரதத்தோடு சேர்ந்ததை பார்த்த கர்த்தர் அடுத்து ஓட விடலங்க, அடுத்து தூக்கி கொண்டு போய் அடுத்த ஊழியத்தில் அவரே தூக்கிட்டு போனார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் போய் பிரசங்கித்த உடனே அந்த கந்தாக மந்திரி கேட்கிறேன், தொட்டி தண்ணி இருக்குதே, ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்னப்பா? நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கே எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லி அவன் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஓ மூலியமா தான் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம அமர்ந்திருப்பதற்காக இவ்வளவு பெரிய ஊழியம் அல்ல, அமர்ந்திருப்பதற்காக இந்த பிரசங்கம் அல்ல, அமர்ந்திருப்பதற்காக இந்த பாடல்கள் ஆராதனைகள் அல்ல. நீ எழும்பணும் தேவனுடைய பிள்ளைகளை, ராஜ்யங்களை அசைக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. உங்களை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை இந்த பூமியில கொண்டு வர போறாரு. அந்த பாரம் உங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டே இருக்கணும், உணர்ந்து கொண்டே இருக்கணும், அது உனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கணும். இஸ்ரவேலில் இருந்து ஒரு சின்ன பிள்ளையை சீரியா நாட்டிற்கு கொண்டு போய் வைத்திருந்தார்கள். அவள் இருந்தது சீரியா நாட்டில் ஒரு எஜமானனுடைய வீட்டில் அடிமை பெண்ணாக, பணிப்பெண்ணாக அந்த வீட்டில் அவள் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளுடைய இருதயம் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தின் மேல இருக்குது. அந்த வீட்டில் தன்னுடைய எஜமான நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறதை அவள் பார்த்த உடனே தன்னுடைய எஜமாட்டி கிட்ட சொல்றா, நம்முடைய எஜமானனாகிய நாகமான் என்னுடைய இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க தீர்க்கதரிசியின் ஆரியத்தில் போவாரானால் இவருக்கு நலமாயிருக்கும், இவருடைய வியாதி அங்க போனால் சுகமாயிரும் சொல்ற ஒரு நல்ல செய்தியை அவர்களிடத்துல சீரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மகளிடத்துல இவள் சொன்னாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை விசுவாசித்த அந்த குடும்பத்தார்கள்
இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணினார்கள். ராஜா அனுமதியோடு புறப்பட்டு வந்தார்கள். கடைசியில் முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா சுகம் பெற்றவனாக 2 பொதி மண்ணை எடுத்துக்கொண்டு தன் தேசத்துக்கு போனான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, ஏற்ற நாளில் அதனுடைய பலனை காண்பார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்த்து போகாது. அது நான் விரும்பின காரியத்தை செய்து முடிச்சுட்டு அது திரும்பி வரும் என்று வேதம் சொல்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகளும் அல்ல. உன்னுடைய நினைவுகளையும் யோசனைகளை விட என்னுடைய நினைவுகளும் யோசனைகளும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய நினைவுகள் உன்னுடைய நினைவை விட மிகவும் பெரியது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி பாருங்க, யோசுவாவுக்கு தெரியாது பின் நாட்கள்ல கர்த்தர் நம்மை கொண்டுதான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக போகிறார்னு யோசுவாவுக்கு தெரியாதுங்க. அவன் வெகுளித்தனமான ஒரு ஊழியக்காரன், வெகுளித்தனமான ஒரு மனிதன். கர்த்தர் அவன் மேல வைத்த அழைப்பு அவனுக்கு தெரியல. அருமையானவர்களே, ஆனால் அவன் மோசையோடு உண்மையோடு கூட இருந்தான், மோசையோடு இணைந்திருந்தான். மோசை சொல்றதெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். மோசை எங்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் அவன் வெகுளித்தனமாய் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தான். ஆனா பின் நாட்கள்ல கானானை சுதந்திரிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட விலைமதிக்க முடியாத ஒரு தேவ மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் தான் யோர்தான் நதிக்குள்ள புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவனை கொண்டுதான் சூரியனை சந்திரனை கர்த்தர் நிறுத்தினார். அவனை கொண்டுதான் எரிகோ மதில்களை தகர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவன் தான் கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு தொகையிட்டு கொடுக்கும்படியாக தேவன் பயன்படுத்தின பாத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடு, சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கட்டளை கொடு, அவர்களை திடப்படுத்து, அவர்களை பலப்படுத்து. இவர்கள் தான் எனக்கு முன்னாடி கடந்து போய் அநேக ஜனங்களை கானானுக்கு நேராக அவர்கள் கொண்டு வர போறாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒவ்வொருவரும் ஒரு யோசுவாவாய் புறப்படணும், நீங்க ஒவ்வொருவரும் ஒரு கிதியோனாய் புறப்படணும், ஒவ்வொருவரும் ஒரு சிம்சோனாய் புறப்படணும், நீங்க ஒவ்வொருவரும் ஒரு தீத்துவாய் தீமத்தேவாய் பிளோமோனாய் நீங்க புறப்படணும், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எகுவாய் பெறப்படணும். நீங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் மனுஷியாய் நீங்க புறப்படும் பொழுது பட்டணங்கள் கலிகூரும். ஒரு பிலிப்பு சமரியா பட்டணத்துக்குள்ள போனான். ஒரே ஒரு பிலிப்பு, ஒரே ஒரு மனுஷன் தான் சமரியா பட்டணத்துக்குள்ள போறான். வேதம் சொல்லுது சமரியா பட்டணம் கலங்கினதா. கைகளை தட்டிக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததா. அந்த பட்டணமே அசைக்கப்பட்டது. ஒரு மனிதனை கொண்டு ஒரு பட்டணத்தையே கர்த்தரால் அசைக்க முடியும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு எத்தனை பட்டணங்களை கர்த்தரால் அசைக்க முடியும்? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ இருக்கிற நிலையிலே இல்லாதபடி தயவு செய்து இனி வருகிற நாட்களை பலப்படும்படி எழும்பும்படி பிரயாசப்படு. தூசியை உதறு. நீ தூசியிலேயே வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்கிறது, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்தேறி உன்னுடைய வஸ்திரங்களை களைந்து போட்டு தூசியை உதறிவிட்டு எழும்பு. தேவனுடைய வார்த்தை உன்னை பெரிய ஒரு மனுஷனாக ஜாதியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பாருங்கள், சபிக்க வந்த சவுல் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு சொல்லி போனான் என்பதை இந்த காலை வேளையில வைக்க விரும்புகிறேன். 379வது பக்கம் 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய, பவுல் அங்கே எழுதினார் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார்? என் குமாரனாகிய தீமோத்தேயுவே. இங்கு சவுல் தாவீதை என்ன சொல்றாரு? என் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே. நம்மளையும் ஏசப்பா பார்த்து சொல்றாரு, என் குமாரனாகிய உங்க பேரை சொல்றார், என் குமாரத்தி ஆகிய உங்க பேரை சொல்றார். நீ என்ன சொல்றாரு? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் தீர்க்கதரிசி வர்றாரு, சபிக்க வந்தாரு. இங்க சவுல் தாவீதை கொல்ல வந்தாரு, அங்க பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தார். அதற்காக தான் பெரிய பெரிய பலிபீடங்கள் கட்டப்பட்டது. ஆனா கண் திறக்கப்பட்டுச்சு இடையில. கைகளை தட்டி கர்த்தருக்கு கண் திறக்கப்பட்ட உடனே அவன் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விரும்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை பரவி போகிற ஆறு, சந்தன விருட்சகம், லீபனோன், கேதுரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப சபித்தவனுடைய வாயில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். காய்பா தீர்க்க தரிசனம் சொன்னான. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க பாருங்களேன், சவுல் என்ன சொன்னாரு பாருங்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல காலுக்கு சொல்றீங்களா ஒரு வார்த்தை? சிஸ்டர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்க மேலே கை வச்சு கொள்ளுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. இந்த காலை வேளையில இலவசமா ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? பக்கத்திற்கால கையை பிடிச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்களே.
அவங்கள சொன்னீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொன்னீங்கன்னா அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரம் இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ள போகும், இல்லாட்டி அந்த வாழ்த்து உங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. அப்ப முன்னாடி இருக்கிற ஆளை ஆபிரகாம் மாதிரி பாருங்களே, அவர்களை நீ ஆசீர்வச்சேனா உனக்கு ஆசீர்வாதம் வரும். வேண்டாமா அந்த ஆசீர்வாதம்? பக்கத்திற்கு ஆளை சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வந்துடும். அல்லேலூயா. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களே. என்னை நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கும்னா, நான் ஜெபம் பண்ணுனா நல்ல பிளஸிங் வேர்டு சொல்லுவேன், மனதார ஆசீர்வதிப்பேன். ஏன்னா என் ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசை. அந்த பாத்திரமாய் அவர்கள் இல்லாவிட்டால் அது பூரா எனக்கே வந்துடும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. தரையில் விழுகாதுங்க, வார்த்தை என்னைக்குமே தரையில் விழுகாது. ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நல்லா வாழ்த்துங்க. மரியாள் வீட்டுக்குள்ள போய் தேவதூர்னு சொன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, ஆசீர்வாதமான வேடை சொன்னான். இங்க பாருங்க, சபிக்க வந்தவன் சொல்ற ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை செய்வாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் இந்த வருஷமாவது பெரிய காரியங்களை செய்வாங்க. சின்ன காரியமே வேண்டாம், சின்னதையே நினைக்காதீங்க, சின்னதையே யோசிக்காதீங்க. சின்னது என்னது? உலகம் சின்னதுங்க, பரலோகம் பெருசுங்க. கைகளை தட்டிக்கிறது. உலகத்துக்குரியவைகளை அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நீங்க யார அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்புள்ளவர்களா இருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க பெருசா நினைக்கணும்னா பெரியவரை கொஞ்சம் நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டுட்டு வாங்க. யோனாவிலும் அவர் பெரியவர். பக்கத்தில் சொல்லுங்க, சாலமோனிலும் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனோட பக்கத்தில் சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்கு ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாரு நம்ம அப்பா? எப்படிப்பட்டவர்? சின்னவரா பெரியவரா? சொல்லுங்க. பெரியவரை மனசுக்குள்ள வச்சுட்டு சின்ன காரியத்தை போய் எதிர்பார்க்கிறீங்க, பெரிய காரியத்தை எதிர்பார்க்க. வர்றவன் கொல்ல வர்றவங்க சவுல் சும்மா வரலங்க, அழிக்க வந்தான். ஆனா வாயில தேவன் பேசுறாரு. ஏய், அங்க முன்னாடி நிற்கிறவன் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் யார் தெரியுமா? பெரிய காரியங்களை செய்யும்படி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மூணாவது வார்த்தை சொல்றாரு பாருங்க, கை தட்டுங்க. மென்மேலும் 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 பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வெளியே போனான், சவுலும் தன் ஸ்தலத்திற்கு திரும்பி போனான். இப்ப நீங்க சொல்லிட்டு நீங்க உங்க வழியே போங்க, இவர்கள் வழியிலே போகட்டும். ஆனா வார்த்தையாவது என்ன செய்யுங்க? வார்த்தை வல்லமையுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நூற்றுக்கு அதிபதி வர்றேன், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ராஜாவின் மனுஷன் வந்தான், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இப்ப நீங்கள் நான் எதை நம்பி போகணும்? வார்த்தை தாங்க. ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தைக்குள்ள தாங்க வல்லமே இருக்கு. ஆதியிலே வானத்தும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவது, வானம் உண்டானது. பூமி உண்டாக கடவது, பூமி உண்டானது. சமுத்திரம் உண்டாக கடவது, கடவது 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 தான். மனுஷனைத்தான் அவர் சிருஷ்டித்தார். கைகளை தட்டி மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையால தான் உருவாக்கினார். மனுஷனாகிய ஒன்னை என்னை பார்க்க சொன்ன, அதனால தாங்க நம்ம இப்படி இருக்கிறோம். உருவாக்கினார்ல, சிருஷ்டித்தார். மண்ணை எடுத்து பிசைந்து உன்னையும் என்னையும் உருவாக்கினார். மற்றதெல்லாம் வார்த்தையால தான் உண்டாக்கினார். அவர் சொல்ல சொல்ல எல்லாம் வந்துருச்சு. ஆனா நீ நான் தான் உருவாக்கப்பட்ட சிருஷ்டி, உருவாக்கப்பட்ட படைப்பு. அவர் மாதிரியே நம்மை உருவாக்கினாராம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். சபிக்க வந்தவன் சொல்றான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சபிக்க வந்தவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும்னா, ஆசீர்வதிக்க வந்தவர் எப்படி சொல்லுவார்? கைகளை தட்டுங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. லாபான் சொன்ன கோடா கோடியாய் பெருவாயா. லாபானாலே கோடா கோடியா பெருகுவான்னா பக்கத்திற்கு ஆளுக்கு சொல்லவே மாட்டீங்களே. இந்த வருஷம் பிரதர் சிஸ்டர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவாரு. நீ உன் கடற்கரை மணலத்தனையான மனவிருத்தியை கர்த்தர் உனக்கு தருவாரு. இந்த வருஷம் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாரு, கீழாக்காமல் மேலாக்குவாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், கோடி மடங்கு மில்லியன் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சேன், நீ எந்த காலத்துல விதைச்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாய். இப்படி பிளஸிங் வேடா சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையை வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த வார்த்தையை உனக்குள்ளே வளமுள்ள வாழ்க்கையை கொண்டு வரட்டும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் ஒரு மனுஷனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. பக்கம் 542 பக்கம், 1 நாளாகமம் புஸ்தகம் 29:12 542 பக்கம். வேகமாக எடுப்போம். 542 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். 29 1 நாளாகமம் 29:12 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யமும்
பக்கத்துல சொல்லுங்க, ஐஸ்வர்யம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பேர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஐஸ்வர்யம் எல்லாம் அவர்கிட்ட தாங்க இருக்கு. வெள்ளி அவரு தான், பொண்ணு அவரு தான், வைரம் வைடூரியம் கோமேதகம் ரத்தினம் இளநீலம். இப்ப சமுக்காலம் விரிச்சிருக்கேன் பத்தியா? இதே மாதிரி பரலோகத்துல தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் எல்லாம் விரிச்சு தாங்க இருக்கு. அதுல தாங்க நீ நடப்பீங்க. கைகளை தட்டி கர்த்தர். நீ உட்கார்ந்து இருக்கிறது 2 லட்சம் ரூபாய் பொருள். நீ உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு அதோட வேலிட்டி தெரியாது. உட்கார்ந்து இருக்கிறோட மதிப்பு 2 லட்சம். ஆனா பரலோகத்துல நீ கால் வைக்க போற இடம் கோடி கோடி மதிப்புள்ள அந்த பொற்றல வீதியில தான் நீ நடந்து போற. ஹல்லேலூயா. கைகளை தட்டி. அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. தங்க பார்த்தி கண்ணுங்கள் உள்ளவர், படிகை பச்சை நிறங்களை உடையவர், வெண்மையும் சிவப்புமானவர், பூரண அழகுள்ளவர், சியோனிலே பிரகாசிக்கிறவர், 7 பொன் குத்தலுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவரை நீ சந்திப்பதற்காக போகிற பாதை இருக்கே, அதுல இந்த உலகத்துல நீ பெருசா பார்க்கிற எல்லாமே உன் காலுக்கு கீழே கிடக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர்தான் ஆளுகை செய்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க. உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும், கைத்தட்டுங்க, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும், எப்பேற்பட்ட பேதைகளையும் ஞானியாக்க முடியும். வேதம் சொல்லுது, நாணலை பாறையாய் கர்த்தர் மாற்றினாராம். பயந்தாங்கொழியான கிதியோனை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றினாராம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாய் கர்த்தர் மாற்றினாராம். கிழவியை பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக இதோ எல்லாரும் நகைக்கும்படியான மகளாய் கர்த்தர் மாற்றினாராம். இதோ சபிக்க போனவனை ஆசீர்வதிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினாராம். ஒளித்து கொண்டவனை வெளியே கொண்டு வந்து பிரபலமாய் நிற்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினாராம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். கைகளை தட்டுங்க, கர்த்தராலே ஆகும். வேதம் சொல்கிறது, என்னால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு மனிதனை, ராஜாவை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 558வது பக்கம், 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. 558வது பக்கம் 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிற வேகமா நீங்க பாருங்க. ஒரு ராஜா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் செய்த நற்கிரிகளை பாருங்களேன். 558வது பக்கம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அடுத்த வசனம் நல்லா கவனித்து வாசிக்கணும். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாய் அமெரிக்கையாய் இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களை கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம். தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு ராஜாவுடைய ஞானம் உள்ள நற்கிரிகள். ஆசா ராஜா ஆன உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. முதலாவது நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஒரு ராஜா தேசத்துல வரும் பொழுது நன்மையும் செம்மையுமானதை செய்யணும். ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் வரும் பொழுது நன்மையும் செம்மையுமானதை செய்யணும். ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை நடத்தும் பொழுது நன்மையும் செம்மையுமானதை செய்யணும். ஒரு அதிகாரி தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யணும். இவன் அரசனாக மாறும் பொழுது அந்த நாட்டில் என்ன இருக்குன்னா, 3வது வசனம், அந்நிய தேவர்கள் பலிபீடங்கள் மேடைகள் சிலைகள் விக்கிரக தோப்புக்கள் எல்லாம் இருந்துச்சு. இவன் ஏறி வந்த உடனே முதல்ல அவன் செய்யற வேலை, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு. இப்ப இதனால கற்பிக்க ஆள் இல்லைங்க, சொல்லித்தர ஆள் இல்லை. நம்முடைய தேசத்தில் அதான் நடக்குது. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஆட்கள் கிடையாது, பரலோகத்தை சொல்லிக் கொடுக்கிறவங்க கிடையாது. பரலோகம் பலாத்காரம் பண்ணப்படுகிறது, பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோகத்துக்கு போகிற வழியை சொல்லித்தராததுனால தான் ஜனங்கள் இந்த சீர்கெட்டு போய் கிடக்கிறாங்க. பார்க்கும் பொழுது சொல்லுகிற நபர் யார்? ஒரு மனிதன் சொன்னால் கேட்க ஜனங்கள் ஆயத்தமா இருக்காங்க.
ஆனா சொல்ற ஜனங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல், சொல்லக்கூடாததை சொல்லி, செய்யக்கூடாததை கற்பித்து அவர்களை சீர்கெட்டு போக பண்ணிட்டாங்க. இந்த ராஜா அரசாண்ட உடனே முதல்ல கற்பிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்ரா வேத ஆராய்ச்சியாளராக இருந்தானா, வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய திறமை பெற்றவனா இருந்தானா, அவன் ஜனங்களுக்கு கரெக்டா போதித்தானா. இப்ப நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லிருங்க. யாருக்கிட்ட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, வசதி இருக்குதோ, சந்தர்ப்பம் இருக்குதோ, அப்பொழுதுதான் நீங்க சொல்ல வேண்டியதை முகத்தாட்சனை பார்க்காமல் சொல்லிடணும். ஏனென்றா கர்த்தருடைய நியாய தீர்ப்புல ஒரு நாள் நீங்க பதில் கொடுக்கணும். பாருங்க, தேசத்தை சுத்திகரிக்கிறான், நன்மையும் செம்மையுமானதை செஞ்சான். எல்லா ராஜாக்களும் அசுத்தப்படுத்தி இருந்தாங்க, இவன் எல்லாவற்றையும் சென்சார் பண்ணான். வந்தோடனே உட்கார்ந்த உடனே ஆட்சியில உட்கார்ந்த உடனே தேசத்தை சுத்திகரிக்கிறான். சுத்திகரிச்சுட்டு பாருங்க, அவன் இளைப்பாறுகிற காலத்துல என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் செய்யக்கூடிய காரியம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கையில், நம்ம வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுதே நம்ம ஜெபம் பண்ணி பலப்பட்டுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதனுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? சில பிரச்சனை இல்லாத காலங்கள் நமக்கு இருக்கும் பொழுதே நல்ல வேதத்தை படிச்சுக்குங்க, நல்ல ஜெபம் பண்ணி பழகிக்குங்க, நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. இவன் பாருங்க, தேசம் அமெரிக்கையா இருக்கையில், யுத்தம் இல்லாமல் இருக்கையில், பிரச்சனை இல்லாமல் இருக்கையில், இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சானா? அலங்கம் கட்ட ஆரம்பித்தாரு, கோபுரம் கட்ட ஆரம்பித்தாரு, வாசல்கள் கட்ட ஆரம்பித்தாரு, தாழ்பால்களை போட ஆரம்பித்தாரு, தேசத்தை பலப்படுத்த ஆரம்பித்தாரு. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினாராம். அப்ப இந்த நாட்கள்ல நீ பலப்படுகிற நாள். எலும்பி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் எலும்பி நின்று ரீபா ரபா ரீபா லரபா ரீகா பால ரபா லிதிநிதி கல ரபா லிதிநிதி பால ரபா ஷபல ரபா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நன்றி சொல்லுகிறேன், சந்தர்ப்பத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு பலப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கோடி நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் உலகத்தின் எந்த நாடுகளுக்குள்ள ஊடுருவி போனாலும், அந்த நாடுகளில் தேசங்களில் பார்க்கிற நபர்களுக்கு நடுவில் ஒரு எழுப்புதலை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருவீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.